வணக்கம். இன்னைக்கு நம்ம ரொம்ப அருமையான சுவையில் மிக்சர் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. முதல்ல இதுக்கு தேவையான மாவு கலந்து எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு, அரை கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு. கடலை மாவும் அரிசி மாவையும் நம்ம மிஷினில் கொடுத்து அரைச்ச மாவு, கடையில் எதுவும் வாங்கலை. இது கூட தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் இது சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ இதை காராசேவ் மாவு பதத்துக்கு நல்லா கலந்து எடுத்துக்கலாம். மாவு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து இதை சரியான பதத்துக்கு கலந்து எடுத்துக்கலாம். இந்த பதம் இருந்ததுன்னா சரியாக இருக்கும். இதே அளவுகளோட மிளகாய்த்தூள் மட்டும் சேர்க்காம நம்ம ஓமப்பொடிக்கும் மாவு கலந்து எடுத்துக்கலாம். 2 மாவும் ரெடியாக இருக்குது. இப்போ முதல்ல நம்ம ஓமப்பொடி பொரித்து எடுத்துடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. ஓமப்பொடியோட அச்சில் போட்டு இது மாதிரி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். மிதமான தீயிலே நல்லா வேகட்டும். ஒரு பக்கம் வெந்த பிறகு திருப்பி போட்டு இன்னொரு பக்கமும் நல்லா வேக வச்சுட்டு எடுத்துடலாம். இது ரொம்ப கலர் மாறக்கூடாது. இதில் நம்ம மிளகாய்த்தூள் சேர்க்காததுனால கொஞ்சம் லைட்டாக தான் எல்லோ கலரில் இருக்கும். அதனால் கொஞ்சம் லேசாக கலர் மாறும்போதே இதை எடுத்துடலாம். ஒரு கிளாஸ் மாவுக்கு இந்த மாதிரி 2 தடவை நம்ம 2 ஈடாக போட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். இப்போது 2வது ஈடும் போட்டு எடுத்துடலாம். ஓமப்பொடி ரெடி ஆயிடுச்சு. அடுத்து நம்ம காராசேவ் போட்டு எடுத்துடலாம். நான் இன்றைக்கி இதை தேன்குழல் முறுக்கு அச்சில் தான் போட்டு எடுக்க போகிறேன். தனித்தனியாக காராசேவ் தேய்க்க போடுறது கிடையாது. இது மாதிரி தேன்குழல் அச்சில் போட்டுட்டு ஒரே முறுக்காக இது மாதிரி நல்லா சுற்றி பிழிஞ்சிட்டு ஒரு பக்கம் நல்லா வெந்த பிறகு திருப்பி போட்டு இது நல்லா கொஞ்சம் கலர் மாறணும். மிளகாய்த்தூள் போட்டுருக்கிறதுனால கொஞ்சம் டார்க் ப்ரௌனாகவே வரும். அந்த சமயத்தில் இதை எடுத்துடலாம். ஒரு கிளாஸ் மாவுக்கு இதுவும் பார்த்திங்கன்னா 2 தடவை நம்ம போடுற மாதிரி இருக்கும். 2 ஈடை இது மாதிரி சுட்டு எடுத்துட்டு ஆறின பிறகு இதை நல்லா தனித்தனியாக பொடிச்சு எடுத்துக்கலாம்.
காராசேவும் ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம காரா பூந்திக்கு தேவையான மாவு கரைச்சி எடுத்துக்கலாம். 1 கிளாஸ் அளவுக்கு கடலை மாவு, 1/4 கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு, தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள். இதில் நம்ம அடிஷ்னலாக 1 குழி கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை இதில் ஊற்ற போகிறோம். இந்த மாவில் இப்போ 1 குழி கரண்டி அளவுக்கு சூடான எண்ணெயை கலந்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நம்ம ஆப்ப மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கலாம். மாவை நம்ம கரைச்சிட்டு கரண்டியில் கொஞ்சமாக மாவு எடுத்து தூக்கி பார்த்தோன்னா நல்ல முத்து முத்தாக கீழே விழணும். அது சரியான கன்சிஸ்டன்சியாக இருக்கும். மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம காரா பூந்தி போட ஆரம்பிச்சிடலாம். நான் இன்றைக்கி ஒரு பெரிய கண் இருக்க ஜல்லி கரண்டியில் தான் போட போகிறேன். உங்ககிட்ட காரா பூந்தி கரண்டி இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஜல்லிக்கரண்டியை எண்ணெயில் டிப் பண்ணிவிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவை 1 குழிக்கரண்டி எடுத்து இதில் ஊற்றினோன்னா நல்லா கரெக்டாக முத்து முத்தாக விழும். மிதமான தீ வச்சு நம்ம இந்த காரா பூந்திகளை பொரிச்சு எடுத்துக்கலாம். காரா பூந்தி ரெடி ஆகிடுச்சு. அடுத்து நம்ம 1 கை அளவுக்கு வேர்க்கடலையை இதில் வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது ஏற்கனவே வறுத்த வேர்க்கடலை தான், இருந்தாலும் எண்ணெயில் கொஞ்சமாக பொரித்து அதையும் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த வேர்க்கடலை கூடவே நம்ம பூண்டு பல்லும் சேர்த்துக்கலாம். ஒரு 10 பூண்டு பல்லை நான் தோலோடவே நசுக்கி வச்சுருக்கேன். பூண்டை நசுக்கிட்டு போடுங்க, முழுசாக போடாதீங்க, அதுக்கப்புறமா இதுவும் வெடிக்க ஆரம்பிச்சிடும். பூண்டை நல்லா தட்டிட்டு வேர்க்கடலை இந்த தட்டின பூண்டு இதையும் நல்லா வாசனை வர அளவுக்கு பொரிச்சு எடுத்து காரா பூந்தி கூட சேர்த்துடுவோம். கடைசியாக 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலையை இதில் போட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். கருவேப்பிலையை நல்லா அலசிட்டு துணியில் நல்லா தொடச்சிட்டு வச்சுருக்கேன். இப்போ இந்த காஞ்ச கருவேப்பிலையும் இதில் போட்டு பொரிச்சு எடுத்து நம்ம காரா பூந்தியோடு சேர்த்துடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண எல்லாத்தையுமே ஒன்றா சேர்த்து கலந்து மிக்சர் ரெடி பண்ணிக்கலாம்.
இந்த மிக்சர் பார்த்திங்கன்னா ரொம்ப கிறிஸ்பியாகவும் அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை நம்ம கூட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.